ஹாய், வெல்கம் பேக் யூகே இன்ஃபோடெக். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா நம்ம என்னன்னு பார்ப்போம். போன வீடியோவில் எரர் ஹேண்ட்லிங்னா நம்ம என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா நம்ம என்னன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம எதிர்பாராமல் நடக்கிறதா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூகுள் ஃபார்மில் நம்மளுக்கு ஒரு யூசர் நம்மளுக்கு அசைன் பண்ணுறாங்க. என்னென்னா இப்போ ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு பாஸ்வேர்டில் நம்பர் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்கோர் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு ஒன்று கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம எதிர்பாராமல் நம்ம திருப்பி ஒரு உள்ளக்க போய் நம்ம பாஸ்வேர்டு ஏதோ தப்பாக கொடுத்துட்டோம்னா அதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்லாம் என்னன்னா எதிர்பாராமல் நடக்கிறது. ஏதோ நம்ம தப்பு பண்ணிவிட்டு நம்ம நடக்கிறதா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் நம்ம சொல்லுவோம். இப்போ எரர்னா என்னென்னா நம்ம எரர்னா கரெக்ட் தான் நம்ம பண்ண முடியும். எக்ஸப்ஷன்னா நம்ம ஹேண்டில் தான் பண்ண முடியும். எக்ஸப்ஷனை நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. நம்ம எக்ஸப்ஷனை ஹேண்டில் தான் பண்ண முடியும். எரரை தான் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். இதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் மொத்தம் 4 பிளாக் இருக்குது. என்னென்னா ட்ரை நம்ம சொல்லுவோம், எக்ஸப்ட் ஒன்று சொல்லுவோம், எல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், தென் ஃபைனலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த 4 பிளாக்குக்கும் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ட்ரை எப்படி ஒர்க் அவுட் ஆகும், தென் எக்ஸப்ட் பிளாக் எப்படி ஒர்க் ஆகும், எல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், ஃபைனலி எப்படி ஒர்க் ஆகும், இந்த பிளாக்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எரர்னா கரெக்ட் தான் பண்ண முடியும். எக்ஸப்ஷனை நம்ம ஒரு ஹேண்டில் தான் பண்ண முடியும், கரெக்ட் பண்ண முடியாது. இதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ட்ரைக்கும் எக்ஸப்ட்டுக்கும் ஃபைனலிக்கும் ஒரு 3 பிளாக் இருக்குது. இப்போ ட்ரை பிளாக்னா என்ன, எக்ஸப்ட் பிளாக்னா என்ன, ஃபைனலி பிளாக்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ ட்ரை பிளாக்னா என்னன்னா நம்ம எரரை நம்ம டெக்ஸ்ட் பண்ண மட்டும் அந்த இடத்துக்கிட்ட அது யூஸ் ஆகிறது டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். ஒரு எரரை டெக்ஸ்ட் பண்ணுற பிளாக் ஆஃப் கோடுக்கு யூஸ் ஆகிறதா ட்ரை பிளாக் அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனால் எக்ஸப்ட் என்னென்னா எரரை நம்ம ஹேண்டில் பண்ணுறது தான் எக்ஸப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபைனலி பிளாக்குங்கிறது ட்ரை பிளாக் மாதிரி இருக்காது, எக்ஸப்ட் பிளாக் மாதிரி இருக்காது. அது ட்ரை கொடுத்தாலும் ஓகேங்கலாம், இல்லை எக்ஸப்ட் கொடுக்கலாலும் ஓகே. ஃபைனலி பிளாக் எக்ஸப்ட் பண்ணிக்கும். அதான் ஃபைனலி பிளாக் அப்படிங்கிறது. ஃபைனலி பிளாக் இருந்து கோடு எக்ஸிக்யூட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஃபைனலி பிளாக்குங்கிறது ஒர்க் ஆகும். இதான் பிளாக். மொத்தம் ட்ரை பிளாக்னா என்னென்னா எரரை டெக்ஸ்ட் பண்ணுறது, தென் எக்ஸப்ட் பிளாக்குங்க வருது எரரை ஹேண்டில் பண்ணுறது, தென் ஃபைனலி பிளாக்குங்கிறது கோடு எக்ஸிக்யூட் ஆனாலும் அந்த ஃபைனல் பிளாக் ஒர்க் ஆகும். இதான் மொத்தம் 3 பிளாக் எக்ஸ்பிளைன். தென் அடுத்தது ட்ரை எக்ஸப்ட் கிளாஸ். இது ரெண்டுக்கும் ஒரு சிம்பிள் சின்டாக்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணி காமிக்கிறேன். என்னென்னா ட்ரைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரை பிளாக்குங்கிறது ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸப்ட்டுங்கிறது என்னென்னா ட்ரை பிளாக்கு என்னென்னா ட்ரைங்கிறது என்னென்னா ஒரு பிரிண்ட்டை ஒரு பிளாக் ஆஃப் எ கோடுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் எக்ஸப்ட்டுங்கிறது எத்தனை எக்ஸப்டேஷன் வேணால் இருக்கலாம், எத்தனை எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வேணால் இருக்கலாம். 1 இருக்கலாம், இல்லை 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், எத்தனை எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வேணால் இருக்கலாம். ஆனால் எக்ஸப்ட் பிளாக்குங்கிறது ட்ரை பிளாக்கு கொடுத்தா தான் எக்ஸப்ட் பிளாக்கு நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இதான் ட்ரைக்கும் எக்ஸப்ட் கிளாஸுக்கும் சின்டாக்ஸு. அதுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி காமிக்கிறேன். தென் அடுத்தது என்னென்னா ட்ரை ஃபைனலி கிளாஸ். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா அதே மாதிரி தான் ட்ரை பிளாக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம், தென் எக்ஸப்ட் கிளாஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம், தென் ஃபைனலி பிளாக்குங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். இதான் ட்ரை ஃபைனலி கிளாஸுங்கிறது. இப்போ ட்ரை எக்ஸப்ட் கிளாஸுங்கிறது மல்டிபிள் எக்ஸப்ஷன் இருக்கலாம். அது ட்ரை இல்லாமல் எக்ஸப்ட் பிளாக் இருக்கக்கூடாது. இதுதான் அதோட கண்டிஷனுங்கிறது. ட்ரை எக்ஸப்ட் கிளாஸுக்கு என்னென்னா மல்டிபிள் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்கலாம், ஆனால் ட்ரை பிளாக் இல்லாமல் எக்ஸப்ட் பிளாக் இருக்கக்கூடாது. இதுதான் ட்ரை எக்ஸப்ட் கிளாஸு. இப்போ ட்ரை எக்ஸப்ட் கிளாஸுக்கும் ட்ரை ஃபைனலிக்கும் நான் ஒரு சிம்பிளாக ஒரு சின்டெக்ஸ் வச்சு நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி காமிக்கிறேன். வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போவோம்.
இப்போ ட்ரை எக்ஸெப்ட் கிளாஸுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ட்ரை வந்து எப்படி ஒர்க் ஆகும், தென் வந்து எக்ஸெப்ட் எப்படி ஒர்க் ஆகும் நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து ட்ரை அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து பிரிண்டில் வந்து ஒரு ஏயை பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸெப்ட் எக்ஸெப்ஷன் கிளாஸ் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ ட்ரைக்கும் எக்ஸெப்ட்டுக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ வந்து நான் வந்து இங்கே வந்து ஒரு பிரிண்டில் வந்து ஏன்னு ஒன்று இதை நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸெப்ஷன் கிளாஸ் தான் வருது. ஏன் எக்ஸெப்ஷன் கிளாஸுங்கிறது வருது என்னன்னா, இப்போ ட்ரைக்கும் எக்ஸெப்ட் கிளாஸுக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட்னா, நான் இந்த இடத்துக்கிட்ட வந்து ஏங்கிற ஒரு வேரியபிளை கொடுத்து நான் வந்து அசைன் பண்ணவே இல்லை. இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் வந்து ட்ரை பிளாக்குங்கிறது வச்சுருக்கேன். நம்ம பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஏன்னு ஒரு வேரியபிள் கொடுத்து அதுக்கு இது பண்ணி வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளுக்கு தான் நம்ம வந்து பிரிண்டில் வந்து நான் கெட் பண்ணுவோம். இங்கே ட்ரை பிளாக்குங்கிறது வந்து வச்சுருக்கேன். ட்ரை பிளாக்குங்கிறது ஏன்னு ஒரு வேரியபிள் நான் வேரியபிளில் வந்து வேல்யூ அசைன் பண்ணாமல் டேரெக்டாக வந்து பிரிண்டில் வந்து நான் வந்து ஏன்னு கொடுத்துட்டு இந்த எக்ஸெப்ட் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் வச்சுருக்கேன். அப்போ இந்த பிளாக்கும் வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் ட்ரை பிளாக்குங்கிறது என்ன எக்ஸெப்ட் பிளாக் இருக்கக்கூடாது, இல்லைன்னா ட்ரை இல்லாமல் எக்ஸெப்ட் பிளாக்குங்க வந்து இருக்கக்கூடாது. அதுதான் வந்து நான் முன்னாடி வந்து சொல்லியிருக்கேன். ட்ரைங்கிறது வந்து ட்ரை பிளாக் இல்லாமல் எக்ஸெப்ட் பிளாக் இருக்கக்கூடாது. இப்போ நான் எக்ஸெப்ட்டுங்கிறது ஒரு கண்டிஷனை வந்து நான் வந்து பிரிண்டில் கெட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது அவுட்புட்டாக வந்துச்சு. இப்போ ஏன்னு வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணாமல் டேரெக்டாக வந்து பிரிண்டில் வந்து கெட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரை பிளாக்குங்கிறது வந்து பிளாக் ஆஃப் எ கோடாக மாறி. அதுக்கப்புறம் எக்ஸெப்ட்டுங்க வந்து நம்ம வந்து கொடுத்தனால நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்துருச்சு. இதான் வந்து ட்ரைக்கும் எக்ஸ்பெர்ட் கிளாஸ்க்கு என்னென்னா மல்டிபிள் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து கொடுக்கலாம். ஆனால் வந்து என்ன ட்ரை பிளாக்குங்கிறது வந்து ட்ரைக்கும் எக்ஸெப்ட்டுக்கு என்னென்னா ட்ரை பிளாக்கு இல்லாமல் எக்ஸெப்ட் பிளாக் வந்து கொடுக்கக்கூடாது. இதான் வந்து ட்ரைக்கும் எக்ஸெப்ட்டுக்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டு. இப்போ அடுத்தது வந்து என்னென்னா ட்ரைக்கும் ஃபைனலிக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். இப்போ இதே வந்து ட்ரைக்கு எக்ஸெப்ட்டுக்கு ஃபைனலின்னு நான் வந்து வைக்கிறேன். இப்போ ஃபைனலி அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இதில் வந்து பிரிண்டில் வந்து நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். என்னென்னா ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ரெண்டுமே வந்திருக்கு. என்னென்னா எக்ஸெப்ஷன் கிளாஸ்னு வந்திருக்கு, ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட்டட் வந்திருக்கா. இப்போ ட்ரைக்கு எக்ஸெப்ட்டுக்கு ட்ரை ஃபைனலி கிளாஸுக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட்னா, அதே மாதிரி தான் ஏன்னு வேரியபிள் அசைன் பண்ணாமல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். இது வந்து பிளாக் ஆஃப் ஏ கோடுன்னு மாறிடும். ட்ரை இல்லாமல் எக்ஸெப்ட் வந்து கொடுக்க முடியாது. அதனால வந்து எக்ஸெப்ட் கிளாஸு. இப்போ ஃபைனலுங்கிறது வந்து நான் வந்து ட்ரை ஃபைனல் கிளாஸுக்கு வந்து சொல்லியிருக்கேன். என்னென்னா ட்ரை கொடுக்கலான்னு பரவாயில்ல, எக்ஸெப்ட் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கலான்னு பரவாயில்ல, ஃபைனலுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து எடுத்துக்கும். கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதான் வந்து ஃபைனலி கிளாஸ் அப்படிங்கிறது. அதனால தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டுங்கிறது என்ன, எக்ஸெப்ஷன் கிளாஸு ஃபைனலி பிளாக் இஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு வந்திருக்கு. இதான் வந்து ட்ரைக்கும் ஃபைனல் கிளாஸுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டு. ட்ரை இல்லாமல் எக்ஸெப்ட் வந்து நம்ம கொடுக்கவே முடியாது. இதுதான் வந்து ஃபைனலி கிளாஸ் அப்படிங்கிறது. இதுலேயே வந்து எல்ஸ் கிளாஸு அப்படி ஒன்றுங்க இருக்குது. என்னென்னா எல்ஸ் கிளாஸில் வந்து என்னென்னா இதே தான் எல் கிளாஸுங்கிறது இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் அப்படியே எல் கிளாஸுங்கிறது. இப்போ இதில் வந்து நான் அப்படியே வந்து கொடுக்குறேன். என்னென்னா தமிழ் கோடர்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துக்கிட்ட யூகே இன்ஃபோடெக் அப்படின்னு வந்து நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம்.
யூகே இன்ஃபோடெக் தமிழ் கோர்ஸ் வந்திருக்குது. ஏன் யூகே இன்ஃபோடெக் தமிழ் கோர்ஸ் வந்தால் அப்படியே வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் தான். இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக இஃப் வந்து ஒர்க் ஆகுனா என்ன, எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகும்ல, அதே மாதிரி தான் இஃப் அப்படியே நீங்கள் இஃப் கண்டிஷன் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் கண்டிஷனில் வந்து என்ன, ஒன்று வந்து இஃப் கொடுப்போம், இஃப் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் பிளாக் வந்து ஒர்க் ஆகும், அதர்வைஸ் எல்ஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். இதுதான் வந்து ட்ரை எல்ஸுக்கு. இப்போ இஃப் கண்டிஷனுங்கிறது ட்ரைங்கிறது கொடுத்துருக்கேன், ட்ரை இல்லாமல் எக்ஸப்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் எல்ஸ் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதனால தான் நமக்கு வந்து ட்ரை பிளாக்கும் எல்ஸ் பிளாக்கும் வந்து ஒர்க் ஆகுது. இதுதான் வந்து ட்ரை எல்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் தான் நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம். போன வீடியோவில் எரர் ஹேண்ட்லிங்லாம் வந்து என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோ வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா வந்து என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா எரர் வந்து கரெக்ட் தான் பண்ண முடியும், எக்ஸப்ஷனை வந்து ஹேண்டில் தான் பண்ண முடியும். அதுதான் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது. நான் வந்து மொத்தம் 3 பிளாக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னென்னா ட்ரை பிளாக்னா என்ன, தென் வந்து எக்ஸப்ட் பிளாக்னா என்ன, ஃபைனலி பிளாக்னா வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து எல்ஸ் கிளாஸ்னால் வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.